மின்னலே மின்னலே என் கண்ணிலே நெஞ்சிலே சொல்லடா கண்ணிலே. ஹலோ மம்மிஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? என்ன எல்லாரும் இந்த ஆவாரம் பூவை மறந்துட்டீங்களா? இந்த ஆவாரம் பூ வந்து இவ்ளோ நாள் ஆகுது, என்னாச்சு? பால் குடிச்சிச்சா இல்லையா? யாருனாச்சும் கேட்டீங்களா? யாரெல்லாம் இந்த ஆவாரம் பூவை ஞாபகத்துல வச்சிருக்கீங்க? கை தூக்குங்க பார்க்கலாம். ஒருத்தரும் ஞாபகம் வச்சிருக்க மாட்டீங்க, எல்லாம் மறந்துருப்பீங்க. இப்போ வந்து ஞாபகம் வச்சிருக்கேன்னு யாராவது சும்மா காட்சிக்கு கை தூக்குனீங்க, அப்புறமா கனவுல வந்து கடிச்சு வச்சிரும் பாத்துக்கோங்க. சரி போன போது எல்லாம் நம்ம மம்மிஸா போயிட்டீங்க. எல்லாரும் இந்த ஆவாரம் பூ மன்னிச்சிடுறேன். என்ன நீங்க ஆவாரம் பூவை மறந்ததுக்கு ஆளுக்கு 2 பாதாம் பால் வாங்கி அனுப்பி விட்டுருங்க. அப்புறம் இவ்வளவு நாள் ஆவாரம் பூ கொஞ்சம் பிஸி ஆயிட்டேன், அதான் வர முடியல. இதுக்கப்புறம் வரேன் என்ன. சரி இப்போ யார் வீட்டுக்கு வந்திருக்கோன்னு வேற தெரியல. ஜனவரி குடிச்சோம், யார் வீடுன்னு பாப்போம் வாங்க. அது நம்ம தலை ஆனா விட்டு பேசக்கூடாதுப்பா. ஏன்னா அக்காவை கரெக்ட் பண்ற வரைக்கும் நமக்கு சிக்கன் 65 எல்லாம் வாங்கி போட்டாரு. ஆனா அக்காவை கரெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மள கழட்டி விட்டாரு. சரி அது நம்ம பிள்ளைங்க போனா போது நல்லா இருந்தா சேட்டா. நம்ம இன்னைக்கு இப்ப பெட்ரூம்க்கு வந்திருக்கோம். பெட்ரூம்க்கு வந்து உனக்கு என்னடா ஆவாரம் பூ கிடைக்க போகுது? கிச்சனுக்கு போனாலாவது பால் கிடைக்கும். சரி ஓகே மம்மிஸ், ஆவாரம் பூ பிஸி ஷெட்யூல்ல உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன். எனக்கு வேலை இருந்து நான் கிச்சன்ல போய் பால் குடிச்சிட்டு அப்படியே கிளம்புறேன். நீங்க எல்லாரும் வீடியோ பார்த்துட்டு பொறுமையா போங்க. ஓகே பை மம்மிஸ். கையில இன்னுமா எந்திரிக்கல? மணி என்ன ஆகுது? சின்ன பிள்ளைங்கள கிளம்பி பள்ளிக்கூடத்துக்கு போயாச்சு. இவன் இன்னும் ரூமை விட்டு வெளிய வராம இருக்கா? நல்ல கதையா இருக்கு. புருஷன் வீட்லயே போய் இப்படிதான் இருக்காளோ என்னவோ. ஏ கையில கதவு தர. ஏ கையில இன்னுமா எந்திரிக்கல? ஐயோ லக்ஷ்மி அக்கா, நம்ம நைட்டு வந்தது வேற அவங்களுக்கு தெரியாதே. இப்ப ரூம்குள்ள நம்மள பார்த்தா என்ன நினைப்பாங்க? ஐயோ இவ வேற இப்படி தூங்கிட்டு இருக்கா. கையில எந்திரி. எனக்கு காஃபி வேணாம்மா, டீ போதும். டீ போதுமா? டீ இல்லங்க, இப்ப உங்க அம்மா வெந்நீர் எடுத்துட்டு வந்து உங்க மூஞ்சில ஊத்த போறாங்க. எந்திரிங்க. ஏ கையில ஐயோ நீங்க இன்னும் போலியா? எங்க போறது? நீங்க தான் சாரியை கட்டி கொடுக்கவே இல்லையே. ஏ கையில கதவு தர. சரி ரொம்ப மறைக்காதீங்க. உங்க அம்மா கதவு தட்டுறாங்க, போய் திறங்க. உங்களை இருங்க அப்புறமா வச்சுக்கிறேன். இப்ப சீக்கிரமா போய் உங்க அம்மாவை அனுப்பி வச்சுட்டு வாங்க, அப்புறம் வச்சுக்கலாம். உங்களை ஏ கையில ஐயோ இப்ப எப்படி போய் நான் கதவு திறப்பேன்? நீங்க நைட்டு வீட்டுக்கு வந்ததே எங்க அம்மாக்கு தெரியாது. இப்ப நீங்க ரூம்குள்ள இருக்கிறத பார்த்தா என்ன நினைப்பாங்க? அதுக்கு என்னங்க பண்றது? என்ன பண்றதா? எப்படி ஜன்னலரி குதிச்சு வந்தீங்களோ அதே மாதிரி ஜன்னலரி குதிச்சு போங்க. ஜன்னலரி குதிச்சு போறதா? எங்க நைட்டு நான் வரும்போது மணி 12. அப்ப யாருமே இல்ல, இருட்டுல யாருக்கும் தெரியாம ஏறி குதிச்சு வந்துட்டேன். இப்ப விடிஞ்சிருச்சுங்க. இப்ப நான் ஜன்னலேறி குதிச்சு வெளியே போறது யாராவது பார்த்தாங்கன்னு வச்சுக்கோங்க, என்ன திருடன் நினைச்சு போட்டு கும்முன்னு கும்மிடுவாங்க. அதுக்கு நான் ஒண்ணும் பண்ண முடியாது. அது நீங்க ஜன்னலேறி குதிச்சு வரும்போது யோசிச்சு இருந்திருக்கணும். எனக்கு அதெல்லாம் தெரியாது. ஒழுங்கா வெளியே போங்க. ஏங்க லூசு மாதிரி பேசாதீங்க. இப்ப வெளியெல்லாம் ஆளுங்க இருப்பாங்க, என்னால ஜன்னலேறி குதிச்சு போக முடியாது. இப்ப என்ன, நான் உங்க புருஷன் தானே. லட்சுமி அக்காலாம் எதுவும் நினைக்க மாட்டாங்க. நீங்க போய் கதவு தரங்க, நான் பேசிக்கிறேன். இந்த பொண்ணு என்னதான் பண்ணுது? ஏ கையில இப்படி முறைச்சிட்டே இருக்காதீங்க. இப்ப நான் ரூம்குள்ள இருக்கிறது லட்சுமி அக்கா பார்த்தா கூட எதுவும் நினைக்க மாட்டாங்க. ஆனா நீங்க இப்படி கதவு திறக்கிறதுக்கு லேட் பண்ணீங்கன்னா அதுக்கு தான் நம்மள தப்பா நினைப்பாங்க. பரவாயில்லையா? இங்க இன்னும் என்னங்க முறைச்சிட்டே இருக்கீங்க? போய் கதவு தரங்க. உங்களை இருங்க, முதல்ல அம்மா போட்டும், அப்புறம் உங்களை பேசிக்கிறேன். கையில என்ன இவ்வளவு நேரமா தூங்கிட்டு இருக்க? சக்தி தம்பி, நீங்க எப்ப வந்தீங்க? அது வந்து லட்சுமி அக்கா, நான் இதோ இப்பதான்க்கா வந்தேன். இப்ப வந்தீங்களா? இப்ப எப்படி வந்தீங்க? நான் இப்பதானே கதவை திறந்து வாசல்லாம் கூட்டிக்கிட்டு இருந்தேன். அப்ப நான் வாசல்ல தானே இருந்தேன். நீங்க வந்ததை நான் பார்க்கவே இல்லையே. ஐயோ அது வந்து லட்சுமி அக்கா, நான் வந்து இவர் முழிக்கிறத பார்த்தா இவர் ராத்திரியே வந்திருப்பாரு போலயே. ஐயோ கையில பார்க்காம இருக்க முடியாம ராத்திரியே வந்துட்டாரு போல. நான் ஒருத்தி கேட்டுக்கிட்டு இருக்கேன். சரி தம்பி, நீங்க எப்ப வந்திருப்பீங்கன்னு புரியுது. அது நான் வாசலெல்லாம் கூட்டிட்டு தண்ணி எடுக்கிறதுக்காக பின்னாடி போயிருந்தேன். அப்போ ஒருவேளை உள்ள வந்திருப்பீங்க போலல. ஆமா லட்சுமி அக்கா, அப்பதான் வந்தேன். ஐயோ சரிங்க தம்பி, நீங்க வந்தது எனக்கு தெரியாது. அதான் தெரியாம கதவை தட்டிக்கிட்டே இருந்துட்டேன். ஐயோ பரவாயில்லக்கா, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி தம்பி. அப்புறம் என் கையில மாப்பிள்ளை இருக்காருன்னு ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. நான் ஏதோ இன்னொன்னு எந்திரிக்காம இருக்கேன்னு நினைச்சுக்கிட்டு நான் பாட்டுக்கு கதவை தட்டிக்கிட்டே இருந்துட்டேன். சரி நீ சக்தி தம்பி கூட பேசிக்கிட்டு நான் போய் சமையல் வேலையை பாக்குறேன். அம்மா இருமா, நானும் வரேன். நீ எங்கடி வர? சக்தி தம்பி உன்னைய பக்கம் வந்திருக்காரு, நீ அவர்கிட்ட பேசிக்கிட்டு. தம்பி
தான் நான் கொஞ்ச நேரத்துல சமைச்சிடுறேன், சாப்பிட்டுறலாம். ஒன்னும் அவசரம் இல்லை லட்சுமி அக்கா, பொறுமையா செய்யுங்க. சரி தம்பி, நீங்க பேசிக்கிட்டு இருங்க. எங்க அதான் உங்க அம்மா போயிட்டாங்களே, அப்புறம் எதுக்குங்க இன்னும் மறுக்கிறீங்க? அம்மா தான் போயிட்டாங்கல்ல, நீங்களும் போங்க. நான் எதுக்கு போகணும்? இது என் மாமியார் வீடு. அவங்க எனக்காக சமைக்கிறேன்னு சொல்லியிருக்காங்க, நான் சாப்பிட்டுட்டு தான் போவேன். அது வரைக்கும் தான் நம்ம 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்க சொன்னாங்கல்ல, பேசுவோமா? ஒரு பெண்ணை பார்த்து நிலவை பார்த்தேன், நிலவில் ஒளி இல்லை. அவள் கண்ணை பார்த்து மலரை பார்த்தேன், மலரில் குளிரில்லை. அவள் இல்லாமல் நான் இல்லை, நான் இல்லாமல் அவள் இல்லை. லலலா லலா 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 லலா. பேபி என்னடா பி? பேபி, நம்ம இப்படி ஒரே மாதிரி மேட்ச்க்கு மேட்சா டச் போட்டுட்டு எங்க போறோம்? ஐஸ் வாங்க போறோமா? இல்ல பி, நம்ம ஐஸ் வாங்க போல, ஐஸுக்கு ஐஸ் வைக்க போறோம். ஐஸுக்கு ஐஸ் வைக்க போறோமா? எதுக்கு அபி ஐஸுக்கு ஐஸ் வைக்க போறோம்? அது நீ எனக்கு என்கிட்ட கேட்டல்ல, ஐஷு கல்யாணம் பண்ணி வேற வீட்டுக்கு போயிட்டா நம்ம கூட யாரு கண்ணாமூச்சி விளையாடுவான்னு. அதான் ஐஸுக்கு ஐஸை வச்சு எப்படியாவது மாமா கரெக்ட் பண்ணிட்டேன்னு வச்சுக்க. அதுக்கப்புறம் ஐஷு நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டா, நம்ம கூட நம்ம வீட்லயே இருப்பா. ஹை ஜாலி. அப்ப ஐஸு நம்ம வீட்லயே இருந்தா நம்ம எப்பவும் ஐஸு கூட கண்ணாமூச்சி விளையாண்டுட்டே இருக்கலாம் இல்ல பேபி? ஐஷுவோட கண்ணாமூச்சி விளையாடணும்னு மாமாக்கும் ஆசைதான். ஆனா இதுக்கப்புறம் ஒத்து வருவாளான்னு தெரியலையே. ஏன் பேபி, ஐஸு வருவா. அன்னைக்கு நீ நானு ஐஸு 3 பேரும் கண்ணாமூச்சி விளையாண்டோம்ல, அப்போ ஐஸு வந்தால. அப்ப நம்ம இப்ப கூப்பிட்டாலும் ஐஸு வருவா பேபி. ஐயோ இல்லடா பி, அன்னைக்கு வந்தானா அன்னைக்கு கதை வேற, ஆனா இன்னைக்கு கதை வேற மாதிரி மாறிடுச்சு பி, எல்லாம் உல்டா ஆயிடுச்சு. என்னாச்சு பேபி? அப்பனா இன்னைக்கு ஐஸு நம்ம கூட கண்ணாமூச்சி விளையாண்ட வர மாட்டலா? உன் கூட விளையாட வருவா பி, ஆனா என் கூட தான் வரமாட்டா. ஏன்னா கொஞ்ச நஞ்ச பேச்சா பேசியிருக்கேன். நான் பேசின பேச்சுக்கு இப்ப அவன் என் மூஞ்சில முழிப்பாளான்னு கூட தெரியல. இருந்தாலும் விட்டுருவோமா? போராடுவோம் போராடுவோம், மின்னலை பிடிக்கும் வரை போராடுவோம். நீ என்ன மன்னிப்பியான்னு தெரியல ஐஷு. ஏன்னா நான் உன்னை லவ் பண்ணது, உன்னை தேடிக்கிட்டு இருந்ததெல்லாம் பெரிய விஷயம் இல்ல. ஆனா நான் உன்னை காப்பாத்தினதுக்காக நீ என்னை காதலிச்சது, இந்த 3 வருஷமா நான் யார் என்னன்னு கூட தெரியாம என்னை தேடிட்டு இருந்திருக்க, இதெல்லாம் ரொம்ப பெரிய விஷயம் ஐஷு. அன்னைக்கு ஒரே ஒரு நாள் தான் நம்ம பார்த்தோம். ஆனா அந்த ஒரு நாள்ல நீ என் மேல எவ்வளவு நம்பிக்கை வச்சிருந்தா என்னை லவ் பண்ணிருப்ப, எனக்காக இந்த 3 வருஷம் வெயிட் பண்ணிட்டு இருந்திருப்ப. எந்த நம்பிக்கையில ஐஷு என்ன 3 வருஷமா காதலிச்சுட்டு எனக்காக காத்துக்கிட்டு இருந்த? ஆனா அவ்வளோ நம்பிக்கையும் காதலும் வச்சு காத்துக்கிட்டு இருந்தவன் வாயிலிருந்து கேட்கக்கூடாத வார்த்தைகள்லாம் நான் உன்னை கேட்க வச்சுட்டேன். 3 வருஷமா நீ என் மேல வச்சிருந்த நம்பிக்கைய 3 நிமிஷத்துல உடைச்சிட்டேன். ஆனா அந்த நம்பிக்கையை திரும்ப உனக்கு வர வைக்கிறதுக்கு 3 வருஷம் இல்ல, இன்னும் 30 வருஷம் ஆனாலும் நான் வெயிட் பண்ணுவேன் ஐஷு. ஒரு ஆம்பளையா இருந்து எனக்கே சில நேரங்கள்ல உன்னை தேடி கண்டுபிடிக்க முடியலன்னு நினைக்கும்போ ரொம்ப கஷ்டமா இருக்கும். தனியா உட்காந்து அழலான்னு கூட தோணி இருக்கு. அப்போ ஒரு பொண்ணா இருந்து 3 வருஷம் நான் கிடைக்கலன்னு நீ எவ்வளவு ஃபீல் பண்ணியிருந்திருப்ப. ஆனா நீ தேடிக்கிட்டு இருந்தவன் நான் தான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் 3 வருஷம் தேடிட்டு இருந்தவன் கிடைச்சிட்டான்னு நீ எவ்வளவு சந்தோஷப்பட்டிருப்ப. ஆனா அந்த சந்தோஷத்தை கூட உன்னை முழுசா அனுபவிக்க விடாம பண்ணிட்டேன். என்னை மன்னிச்சிரு ஐஷு. ஆனா நான் அப்படி பண்ணதுக்கு நீ என்ன எவ்வளவு திட்டினாலும் எவ்வளவு கஷ்டப்படுத்தினாலும் எல்லாத்தையும் நான் தாங்கிக்குவேன். ஆனா என்ன வெறுத்துற மட்டும் செஞ்சிடாத ஐஷு, அதை மட்டும் என்னால தாங்கிக்க முடியாது. உன்னால அவ்வளோ சீக்கிரம் என்ன வெறுக்க முடியாதுன்னு எனக்கு தெரியும். என் மேல நீ கோவமா தான் இருக்க, அந்த கோவத்தை நான் சரி பண்ணிடுவேன். என்னை லவ் பண்ணுன்னு என்கிட்ட எவ்வளோ கெஞ்சிருப்ப. ஆனா இந்த ஷமீர் லவ் பண்ண ஆரம்பிச்சா எப்படி லவ் பண்ணுவான்னு உனக்கு தெரியாதுல்ல. என் காதலை நான் உனக்கு காமிக்க ஆரம்பிச்சா நீ தாங்க மாட்ட ஐஷு. அப்புறம் உன்னால என்ன வேண்டான்னு சொல்லவே முடியாது. என்ன சொன்ன? இதுக்கப்புறம் நானே சம்மதிச்சாலும் நீ என்ன லவ் பண்ண மாட்டியா? அது எப்படி நீ என்ன லவ் பண்ணாம போறேன்னு நானும் பாக்குறேன். ஏ மின்னல், நான் உன்னை தேடி கண்டுபிடிச்சிட்டேன்னா நீ என்னை காக்க வச்சதுக்கெல்லாம் சேர்த்து ஒரு நிமிஷம் கூட உன்னை பிரியாம உன் கூடவே இருக்கணும்னு நினைச்சேன். ஆனா இப்ப நீ என் வீட்டுல என் பக்கத்துலயே இருக்க. இதுக்கப்புறம் நான் உன்னை லவ் பண்றதுல ஒரு நிமிஷம் இல்ல, ஒரு செகண்ட் கூட உன்னால என்ன நினைக்காம இருக்கவே முடியாது. ஐஷு டார்லிங், ரெடியா இரு, இதோ மாமா வந்துகிட்டே இருக்கேன். என்னம்மா இது? மணி 9 கூட ஆகல, இந்நேரத்துக்கெல்லாம் கவர்ந்தடிச்சுக்கிட்டு தூங்கிட்டு கிடப்பா. இன்னைக்கு என்ன அதிசயமா காலங்காத்தால எந்திரிச்சு குளிச்சு ரெடியாகி கண்ணாடி முன்னாடி கதை பேசிக்கிட்டு இருக்கான்?
சிம்ரன், நீ தானே சொன்ன என் ஸ்டைல்ல அசத்தணும்னு. அதுக்கு தான் கண்ணாடி முன்னாடி நின்னு கொஞ்சம் ஸ்டைல் ஏத்திட்டு இருக்கேன். ஏம்லே இருக்கிற ஸ்டைல் பத்தாதாக்கு இதுக்கு மேல வேற ஏத்தணுமா? அதெல்லாம் ஒண்ணு வேணும்லே. என் பேரு எப்படி இருந்தாலும் ஸ்டைல் தான்லே. ஐயோ சிம்ரன், அதெல்லாம் உனக்கு தான். ஆனா அவ கேரளால இருந்து வந்திருக்கா. கேரளா பசங்க எல்லாம் எவ்வளவு ஸ்மார்ட்டா இருப்பாங்க தெரியுமா? அவங்களெல்லாம் கம்பேர் பண்ணும்போது இங்க தமிழ்நாட்டுல இருக்கிற பசங்களை எல்லாம் இந்த கேரளா பொண்ணுங்களுக்கு பிடிக்குமா என்னன்னே தெரியல. அது எப்படி பிடிக்காம போகும்? அதுலயும் ஒண்ணு யாருக்காவது பிடிக்காம போகுமாலே? இல்ல கேரளாவுல அம்பிட்டு அழகான பசங்க எல்லாம் இருக்காங்கன்னு சொல்லுறீங்கல்ல, அம்பிட்டு அழகான பசங்க இருந்தும் கூட உன் முகரக்கட்டைய பார்க்காமயே அவ ஒன்னதானே இந்த 3 வருஷமா காதலிச்சிட்டு இருந்திருக்கா. அப்புறம் எப்படியே உன்னை பிடிக்காம போகும்? அது மட்டும் இல்லையிலே, காதலிக்கிறதுக்கு அழகு முக்கியம் கிடையாதுல்லே. ஒரு பொண்ணு மனசுக்கு ஒருத்தனை பிடிச்சிட்டுன்னு வச்சுக்க, அதுக்கப்புறம் அவன் அழகா இருந்தாலும் சரி இல்லைன்றாலும் சரி அவ கண்ணுக்கு அவதாமலே அழகன். அந்த ஐசு பிள்ளை உண்டோ உன் அழக பார்த்து காதலிக்கலையிலே, அவ உன் முகத்தை கூட பார்க்காம உன் மனசை பார்த்து தாமலே காதலிச்சிருக்கா. அவளுக்கு உன்கிட்ட அழகா தெரிஞ்சது உன்னோட அந்த மனசு தாமலே. அழக பார்த்து வர்ற காதல் கூட காலம் போனா போயிடும். ஆனா மனசு பார்த்து வர்ற காதல் எத்தனை காலம் ஆனாலும் போகாதுலே. அது என்னைக்குமே மனசுக்குள்ள இருந்துகிட்டே தான் இருக்கு. அவளுக்கு உன் மேல வந்த காதல் என்னைக்குமே அவன் மனசுல இருக்கும்லே. ஆனா என்ன, நீ பேசுற லட்சணத்துக்கு அவ உன் மேல கோபமா இருக்கா. அப்படித்தான் இனிப்பா அந்த கோவத்தை போக வச்சு நீ அப்படிப்பட்டவ இல்லைன்னு நிரூபிக்கிறதுக்கு அவகிட்ட இருந்து நீ எப்படி செருப்படி வாங்கணும்னாலும் நீ வாங்கித்தான் ஆகணும். ஐயோ சிம்ரன், செருப்படி வாங்குறதுக்கு கூட நான் ரெடியா தான் இருக்கேன். ஆனா அவளுக்கு என் மேல கோவம் போனா போதும். அதெல்லாம் போயிடும்ல, நீ ஒன்னும் கவலைப்படாத. நீ அவகிட்ட போய் பேசி எல்லாம் சரியா போகும். சரி சிம்ரன், போய் பேசி பாக்குறேன். கண்ணாடி முன்னாடி நின்னது போதும், போய் முதல்ல பேசல. ஐயோ இரு சிம்ரன், என்னதான் காதலுக்கு அழகு முக்கியம் இல்லைனாலும் அவளை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறேன். கொஞ்சம் ஸ்டைலா இருக்கணும்ல, கொஞ்சம் இரு அழகா இருக்குன்னு பாத்துக்கிறேன். சின்னது ஃபர்ஸ்ட் டைம் பார்க்க போறியா? ஏலே, அந்த பிள்ளை 1 மாசமா இந்த வீட்ல தானே இருக்கு. நேத்து வரைக்கும் அந்த பிள்ளைய பாத்துக்கிட்டு தானே இருந்த. ஐயோ சிம்ரன், நேத்து வரைக்கும் பார்த்தது வேற, இன்னைக்கு பார்க்க போறது வேற சிம்ரன். ஏன் இன்னைக்கு என்னவா? ஐயோ சிம்ரன், நேத்து பார்த்தது அவதான் என் மின்னல்ல தெரியறதுக்கு முன்னாடி. ஆனா இப்போ அவதான் என் மின்னல்ல தெரிஞ்சு போச்சுல. மின்னலா? ஐயோ ஆமா, அது உனக்கு தெரியாதுல்ல. மின்னலுங்கிறது நான் யாளுக்கு வச்ச பேரு. எப்படி இருக்கு, நல்லா இருக்குல்ல? இது மின்னலா? ஏலே, இது என்னல பேரு? அவனவ காதலிக்கிற பொண்ணுக்கு அம்மு குட்டி, புஜ்ஜி குட்டி, குலுப்பி, குலாம ஜாமுன்னு ஜாங்கிரிங்கல பேர் வைப்பாவோ. நீ என்னல தொட்டா சாக்கடிக்கிற மாதிரி மின்னல்னு பேர் வச்சிருக்க? அது மின்னல்னு பேரை கேட்டா மட்டும் இல்ல சிம்ரன், யாளை பார்த்தாலே உள்ளுக்குள்ள ஷாக் அடிக்கும். அதுக்கு தான் அவளுக்கு நான் மின்னல்னு பேர் வச்சிருக்கேன். அப்புறம் இந்த குல்ஃபி, குலாப் ஜாமுன், ஜாங்கிரி எல்லாம் எல்லாருமே கூப்பிடுறது. எல்லாரும் கூப்பிடுற மாதிரி எல்லாம் நான் யாழை கூப்பிட மாட்டேன். அப்படி கூப்பிடுறதுக்கு ஏன் ஆளு என்ன எல்லா ஃபிகர் மாதிரி நினைச்சியா? அவ கொஞ்சம் ஸ்பெஷல் சிம்ரன். அவ என் மின்னல். அன்பு, நேத்து நீ ஹாஸ்பிட்டலுக்கு போகும்போ அவளை எதுவும் சொல்லாதீங்க, அவகிட்ட எதுவும் கேட்காதீங்க, நான் வந்து பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு போயிட்டேன். அதனால மட்டும்தான் நான் அவளை எதுவும் சொல்லாம இருந்தேன். இல்லைன்னா எனக்கு நேத்து அவ பண்ண காரியத்துக்கு அவளை நேத்தே கொண்டு போடலான்ற அளவுக்கு கோவம் வந்துச்சு. சித்தி, ஏன் சித்தி இப்படி எல்லாம் பேசுறீங்க? அதான் நான் வந்துட்டேன்ல, நான் என்ன எதுன்னு பேசிக்கிறேன். நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க சித்தி. எப்படி இப்படி பொறுமையா இருக்கிறது? எவ்வளவு பெரிய டாக்டர் சம்பந்தம், அத போய் இப்படி கெடுத்து வச்சிருக்கா. இதுக்கப்புறம் அது மாதிரி ஒரு டாக்டர் சம்பந்தம் எனக்கு கிடைக்குமா சொல்லு? சின்னிப்பா அவங்களுக்கு என்ன சொல்லி சமாதானம் பண்றதுன்னு தெரியாம நான் இருக்கேன். எல்லாத்தையும் பண்றதெல்லாம் பண்ணிட்டு எப்படி நிக்கிறா பாரு. எவ்வளவு தைரியம் இருந்தா அந்த மாப்பிள்ளை கிட்ட போய் நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொல்லி கல்யாணத்தை நிறுத்திருப்பா. அப்படி எவனை லவ் பண்றா எனக்கு இப்பவே தெரிஞ்சாகணும். அது எவனு ஞானம் பார்க்கட்டும், அது யாருன்னு கேளு அன்பு. ஐயோ சித்தி, நான் கேட்டுக்கிறேன் சித்தி, நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்க. ஐயோ என்னடா இதெல்லாம், இன்னி வரைக்கும் நீ என்கிட்ட எதையுமே மறைச்சதில்ல. எனக்கு நல்லா தெரியும் நீ யாரையாவது லவ் பண்றேன்னா அதை நீ முதல்ல என்கிட்ட தான் வந்து சொல்லியிருப்ப. சொல்லுடா, என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிருக்கேனா அப்ப நிச்சயமா அதுக்கு ஏதாவது காரணம் இருக்கும். யார லவ் பண்ற, அது ஏன் என்கிட்ட இவ்வளவு நாளா சொல்லல? அதுலயும் நான் பொண்ணு பார்க்க வர்றதுக்கு முன்னாடி கூட உன்ட்ட அவ்வளவு தூரம் கேட்டேன். நீ கல்யாணம் வேணான்னு சொல்றதுக்கு படிக்கணுங்கிறத தவிர வேற ஏதாவது காரணம் இருக்கான்னு. ஆனா அப்ப கூட நீ என்கிட்ட சொல்லல. ஏன் ஐஷு, இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா நான் உன்னை புரிஞ்சுக்க மாட்டேன்னு நினைச்சிட்டியா? ஐயோ இல்ல சேட்டா, அப்படியெல்லாம் இல்ல. அப்ப ஏன்டா என்கிட்ட சொல்லல? சரி விடு, இப்போவாவது சொல்லு, யார் அந்த பையன்? வாயை திறந்து சொல்லிடி, அது எவன்னு மட்டும் எனக்கு தெரியட்டும். சித்தி, நீங்க இப்படி கோவப்பட்டா அவ எப்படி சித்தி சொல்லுவா? கொஞ்சம் அமைதியா இருங்க சித்தி.
நீ சொல்லுடா, அது யாரா இருந்தாலும் பரவாயில்ல. உன் மனசுக்கு பிடிச்சிருந்தா நான் உனக்கு அவனை கல்யாணம் பண்ணி வைக்கிறேன். யாருன்னு சொல்லு. சேட்டா, இந்த வார்த்தையை நீ என்கிட்ட நேத்தே சொல்லியிருந்தா நான் அவனை லவ் பண்ற விஷயத்த உன்கிட்ட சொல்லியிருப்பேன். ஆனா இப்ப அதை சொல்லியும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஏன்னா என்னோட காதல் நேத்தோட முடிஞ்சு போச்சு சேட்டா. இப்ப நீயே என்ன அவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க சம்மதிச்சாலும் என்னால் அவனை ஏத்துக்க முடியாது. சொல்ல ஐஷு, யார் அது? நிச்சயமா இந்த ஊரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா இந்த ஊர்ல உனக்கு யாரையுமே தெரியாது. கேரளாவா தான் இருக்கணும். கேரளால யாரு? கூட படிச்சவனா இல்ல நம்ம வீட்டு பக்கத்துல யாராவதா? வாயை திறக்கறான்னு பாரு அன்பு. எந்த வீட்லயாவது இப்படி உட்கார்ந்து யார காதலிக்கிற என்னன்னு சொல்லு, அவனே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன், அவன் ஊர் என்ன பேர் என்னன்னு இவ்வளவு பொறுமையா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்களா? ஒருத்தனை காதலிக்கிறன்னு சொன்னப்பவே அவ காலை உடைச்சு அடுப்புல வச்சிருந்திருக்கணும். அதை விட்டுட்டு இவ்வளவு பொறுமையா நீ கேட்டுக்கிட்டு இருக்க பாரு. அதான் அவளுக்கு திமிரு. வாயை திறந்து சொல்றாளான்னு பாரு. எடி, அவன் எவ்வளவு பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கான். வாயை திறந்து சொல்றதுக்கு உனக்கு என்னடி கேடு? யாருன்னு சொல்லுடி. என்ன ஐஷுமா, நாங்களாம் இவ்வளவு தூரம் கேக்குறோம், யாருன்னு சொல்லாம நீ பாட்டுக்கு நின்னுட்டு இருக்க? சேட்டா, அது யாராவது இருந்தா தானே சேட்டா சொல்றதுக்கு. நான் யாரையும் லவ் எல்லாம் பண்ணல. என்ன ஐஷு சொல்ற? யாரையும் லவ் பண்ணலையா? அப்புறம் எதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட அப்படி சொன்ன? அன்பு, நான் நினைக்கிறேன் இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருக்குன்னு. எடி, உனக்கு என்ன கிறுக்கா பிடிச்சிருக்கு? மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொல்லி கல்யாணத்தையும் நிறுத்திட்டு இப்ப யார காதலிக்கிறேன்னு கேட்டா யாரையும் காதலிக்கிறேன்னு சொல்ற. அப்புறம் எதுக்கடி மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட வேற ஒருத்தனை காதலிக்கிறேன்னு சொன்ன? எங்க மானத்தை வாங்குவா. சேட்டா, என்ன மன்னிச்சிருங்க சேட்டா. எனக்கு வேற வழி தெரியல. நானும் இந்த கல்யாணம் வேண்டான்னு எவ்வளவு தூரம் உங்ககிட்ட சொல்லி பார்த்துட்டேன். ஆனா நீங்க கேட்குற மாதிரியே தெரியல. என்ன கூட கேட்காம பொண்ணு பார்க்கறதுக்கு வர சொல்லிட்டீங்க. எனக்கு இப்ப கல்யாணம் பண்றதுல இஷ்டம் இல்லை சேட்டா. எனக்கு படிக்கணும், ஒரு நல்ல வேலைக்கு போகணும். இத்தனை வருஷமும் எனக்கு ஏதாவது வேணும்னா அப்பா அம்மா கிட்டயும் உங்ககிட்டயும் கேட்டுட்டு இருந்துட்டேன். இனி கல்யாணத்துக்கு அப்புறம் என் புருஷன் கிட்ட கேட்டுட்டு இருக்கணும். இப்படி யாரையாவது ஒருத்தரை நம்பிட்டே இருக்கிறதுக்கு என்னால முடியாது. எனக்கு என் சொந்த காலில் நிக்கணும். எனக்கு வேண்டியதை ஞானே பண்ணிக்கணும். அதுக்கு நான் நல்லா படிக்கணும், அதுக்கு ஒரு வேலைக்கு போகணும். எடி கூர்த்தங்கட்டவளே, அதுக்கு உன்னை படிக்க வைக்க மாட்டேன்னு யாராவது சொன்னாங்களா? பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணி வச்சுட்டு அப்புறம் படிப்பு முடிச்சிட்டு கூட கல்யாணத்தை வச்சுக்கலாம்னு தானே சொன்னோம். இல்ல, எனக்கு படிச்ச ஒரு நல்ல வேலைக்கு போகாம கல்யாணம் நிச்சயம் எதுவுமே எனக்கு வேண்டாம். நான் எதா இருந்தாலும் படிப்பு முடிச்ச ஒரு வேலையெல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறமா பண்ணா போதும். அது பொண்ணெல்லாம் பார்த்து நிச்சயம் பண்ணிட்டா அப்புறம் எதையாவது சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்னு பயந்துதான் நான் வேற ஒருத்தனை லவ் பண்றேன்னு போய் சொன்னேன் சேட்டா. பாத்தி அன்பு, இவளுக்கு எவ்வளவு திமிருன்னு. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க முன்னால நம்ம மானத்தை வாங்கிட்டு இப்ப வந்து சும்மா சொன்னேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இவளை அடிச்சு கொன்னா கூட ஆத்திரம் தீராது. இது சரி, விடுங்க, அமைதியா இருங்க. என்ன ஐஷு இதெல்லாம்? சும்மா விளையாடுற விஷயமா அது? அதுலயும் வேற யாராவதுனா கூட பரவாயில்ல. ராஜலிங்கம் அங்கிள் சின்ன வயசுல இருந்து நம்ம ஃபேமிலிக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு. நீ அதுக்கு ராகேஷ் கிட்ட எனக்கு மேல படிக்கணும், அதனால இப்ப கல்யாணம் வேணாம்னு சொல்லியிருந்தா கூட பரவாயில்ல. ஆனா வேற ஒரு பையனை லவ் பண்றேன்னு சொல்லி அவங்க நம்மளுக்கு எவ்வளவு தப்பா பேசிட்டு போனாங்கன்னு பார்த்தல. ஐயோ சேட்டா, அந்த நேரத்துல இந்த கல்யாணம் வேண்டான்னு வைக்க எனக்கு வேற வழி தெரியல சேட்டா. அதனால தெரியாம சொல்லிட்டேன். என்ன மன்னிச்சிருங்க சேட்டா. நீ அறிவில்லாம சொல்லிட்ட. ஆனா நீ மேல படிக்கணுங்கிறதுக்காக சும்மா தான் சொன்னேன்னு சொன்னா அவங்க நம்புவாங்களா? இனி எப்படி அவங்கள சமாதானம் பண்ணி இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்க வைக்கிறது? ஐயோ சேட்டா, ப்ளீஸ் சேட்டா, எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டாம். திரும்பவும் கல்யாணம்னு சொல்லி என்ன இப்படி கஷ்டப்படுத்தாதீங்க. எனக்கு இந்த கல்யாணம் நிச்சயம், இதுக்கெல்லாம் எனக்கு கொஞ்சம் டைம் வேணும் சேட்டா. நீங்க என்ன படிக்க வைக்கலன்னா கூட பரவாயில்ல, நான் ஏதாவது ஒரு வேலைக்காவது போய்க்கிறேன். ஆனா எனக்கு இப்ப கல்யாணம் மட்டும் வேண்டாம் சேட்டா. நீ கல்யாணம் வேண்டாம்னு சொன்னா இனி எத்தனை வருஷம் உன்னை வீட்டுல வச்சிட்டு இருக்கிறது? ஐயோ கடவுளே, இவ இனி எவனையும் காதலிக்கல, சும்மா தான் சொல்லியிருக்கான்னு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட சொன்னா அவங்க நம்புவாங்களா? டாக்டர் மாப்பிள்ளை, இனி இது போல டாக்டர் சம்பந்தம் கிடைக்குமா? இனி எப்படி நான் உங்களை சொல்லி சமாதானம் பண்ணுவேன்? சித்தி கொஞ்சம் அமைதியா இருங்க. அதாவது யாரையும் காதலிக்கல, படிக்கணுங்கிறதுக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சிருவீங்களோன்ற பயத்துல அப்படி சொல்லிட்டேன்னு சொல்றாள்ல. என்ன அன்பு நீ? அதுக்கு மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க கிட்ட போய் வேற ஒருத்தனை காதலிக்கிறதா சொல்லுவாளா? அறிவு இருக்கா அவளுக்கு கொஞ்சமாவது? இல்ல படிச்சவ தானே, இவளையெல்லாம் படிக்க வச்சு என்னத்துக்கு? எல்லாரும் முன்னாடி நம்ம மானத்தை வாங்குறதுக்கா? சரி விடுங்க சித்தி, அதாவது ஏதோ சொல்றத சொல்லிட்டா. இப்ப என்ன ராஜலிங்கம் அங்கிள் தானே, அவங்க கிட்ட நம்ம பேசி சரி பண்ணிக்கலாம், விடுங்க. எப்படி அன்பு, இனி எப்படி அவங்களுக்கு இதை சொல்லி புரிய வைக்கிறது? சொன்னாலும் அவங்க ஒத்துக்குவாங்களா? அதெல்லாம் நான் பேசிக்கிறேன் சித்தி, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. அவதான் இப்ப கல்யாணம் வேணான்னு சொல்றால, கொஞ்சம் விடுங்க, அவ கொஞ்சம் சமாதானம் ஆகட்டும், அதுக்கப்புறமா எல்லாம் பாத்துக்கலாம். ஐஷோட கல்யாண விஷயத்தை பத்தி இதுக்கப்புறம் நீங்க கவலையே படாதீங்க, நான் பாத்துக்கிறேன். போதுமா? நீங்க போங்க, நான் அவட்ட பேசிக்கிறேன். என்னமோ அன்பு, ஆனா இவ போக்கே சரியில்லை. இவ என்ன பண்ணுவாளோ ஏது பண்ணுவாளோ எனக்கு தெரியாது. இவ படிச்சாலும் சரி, வேலைக்கு போனாலும் சரி, அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. ஆனா அந்த டாக்டர் மாப்பிள்ளை தான் கல்யாணம் பண்ணிக்கணும், அது எப்பவா இருந்தாலும் சரி. இது ஜானகி, அதான் அன்பு பேசுறேன்னு சொல்லிட்டால, சும்மா வாழுன்னு கத்திட்டே இருக்காத, வா போலாம். என்னடா இதெல்லாம்? பொண்ணு பார்க்க வரதுக்குள்ள அப்படிதான் நான் அவசரப்பட்டு உன்னை புரிஞ்சுக்காம கல்யாணம் பண்ணி வச்சிருவனா?
என்ன இருந்தாலும் நீ அவங்க கிட்ட இப்படி சொன்னது தப்புடா. சாரி சேட்டா. சரி பரவாயில்ல விடு, இனி என்ன பண்றது, சொல்றது சொல்லிட்ட. சரி எல்லாம் சரி பண்ணிக்கலாம். சரி இனி இதை பத்தியே யோசிச்சு டென்ஷன் ஆகாத. கல்யாணம்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம். முதல்ல நீ படி, அப்புறமா எல்லாம் முடிவு பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் சேட்டா. சரிடா பாரு. அப்புறம் சித்தி தான் ரொம்ப கோவமா இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, அவங்க கிட்ட நான் பேசி புரிய வச்சுக்கிறேன். சரி நீ ஒன்றும் டென்ஷன் ஆகாத, நான் அவங்க கிட்ட பேசிட்டு வரேன். சரி சேட்டா. ஹோய் மின்னல்.